அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினி ஃபேக்டரி சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, பிரேமம் படத்தின் மூலம் கதாநாயகியாக நடித்து புகழ்பெற்றவர் தான் நடிகை சாய் பல்லவி. சாய் பல்லவியின் நடிப்பில் பல படங்கள் வெற்றி படங்களாகவே தற்போது கொண்டாடப்பட்டு வருது. அந்த நிலையில் சாய் பல்லவி தற்போது எந்த படத்தில் நடிக்க இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய் பல்லவி பார்த்தோம்னா தொடக்க காலத்தில் 2005 நடிகர் பிரசன்னா நடிப்பில் வெளியான கஸ்தூரிமான் படத்திலையும் 2008 நடிகை ஜெயம் ரவி கதாநாயகர் நடித்த தாம் தூம் படத்தில் குழந்தை நட்சத்திரத்தில் நடித்திருந்தாங்க. சில விளம்பரங்களையும் நடிச்சிருக்காங்களாம். 2014 தான் ஜார்ஜியாவில் உள்ள திப்லி சாய் மருத்துவ படிப்பு முடிச்சிருக்கொண்டிருக்கும் போது மலையாள இயக்குனரான அல்பன்சோ புத்திரனுடைய 2015 வெளிவந்த பிரேமம் படத்தில் படமான படத்தில் மலர் என்ற ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பும் கிடைச்சிச்சான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிவின் பாலின் கதாநாயகர் நடித்து இருந்தாராம். கல்லூரியில் விடுமுறை நாட்களில் மட்டுமே சாய் பல்லவி இந்த படத்தில் நடித்து இருந்திருக்காரு. படப்பிடிப்பு முடிந்ததுமே சாய் பல்லவி மீண்டும் கல்லூரிக்கு திரும்பியிருக்காங்க. அந்த ஆண்டிலே சாய் பல்லவி ஃபிலிம்ஃபேர் சிறந்த அறிமுக பெண் நடிகை உள்ளிட்ட பல விருதுகளையும் வென்றிருக்காங்க. 2015 தான் சாய் பல்லவி தன்னுடைய இரண்டாவது திரைப்படமான கலியில் நடிச்சிருந்தாங்க. இப்படம் 2016 தான் வெளியானது. ஒரு கணவனின் பொல்லாத கோபத்தில் ஆளாகும் அஞ்சலி என்ற இளம் மனைவியாக சாய் பல்லவி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. மலையாளத்தில் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுக்காக இவருடைய பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுச்சான். 2017 தான் தெலுங்குல சேகர் கம்லாவனுடைய ஃபீட்டே என்ற திரைப்படத்தில் தெலுங்கானாவிலிருந்து பானுமதி என்ற சுதந்திரமான கிராமத்து பெண் கதாபாத்திரத்தில் நடித்து அறிமுகமாகினாங்க தெலுங்கு திரைப்படத்திலையும். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் ஏஎல் விஜயனுடைய கரு என்ற திரைப்படத்தின் மூலம் அடுத்த படமாக இவருக்கு அமைஞ்சிச்சு. தெலுங்கு தமிழ் ஆகிய 2 மொழிகளிலுமே இத்திரைப்படம் எடுக்கப்பட்டுச்சு. பல்லவி பார்த்தோம்னா இந்திய தென்னிந்திய நடிகை தான். இவர் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. 2008 தான் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் பங்கேற்றிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே 2008 தமிழில் வெளிவந்த தாம் தூம் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க. 2015 தான் மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படத்தில் நடித்தும் தமிழ் திரையுலகில் பிரபலமாயிருக்காரு. 2018 தான் தியா படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானாங்க. படத்தை தொடர்ந்து தான் மாரி 2 LGK போன்ற திரைப்படங்களை தமிழ் முன்னணி நாயகர்களுடன் நடித்து வராங்க. இவர்களுடைய நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுடன் நடித்த அமரன் படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சு. பார்த்தோம்னா ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காங்களா, தான் பயிற்சி பெற்ற நடன கலைஞராக இல்லாட்டாலும் நடனம் சார்ந்த துறையில் ஏதாவது ஒன்றை விரும்பி செய்வேன்னு கூறியிருக்காங்க. தனது பள்ளி கல்லூரியில் காலங்களில் பல நடன போட்டிகளையும் கலந்து கொண்டிருக்காங்க. நடப்பளவினுடைய திரைப்பட வரலாறு பார்த்தோம்னா தீவிரமான சித்தரிப்புகள் முதல் நீதிக்காக போராடும் ஒரு பெண் வரை அவரது சக்தி வாய்ந்த பாத்திரங்களை காட்டுது. பார்க்க வேண்டிய சில படங்களை இனி பார்ப்போம். முதல் படமான பிரேமம் படத்தில் கல்லூரி விரிவுரையாளரான மலராக வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. சாய் பல்லவி ஒரு சிக்கலான காதல் கதையில் சிக்கிய ஒரு இளம் பெண்ணின் சித்தரிப்பு மூலமே இதயங்களை இந்த படத்தில் கவர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் படத்தில் அடுத்தது பார்த்தா கொண்டு வா. சாய் பல்லவி தனது சுதந்திரத்தை மதிக்கும் மற்றும் விவசாயத்தை கனவு காணும் ஒரு துடிப்பான பெண்ணாக பானுமதியாக ஒரு வலுவான தெலுங்கு அறிமுகத்தில் உருவாக்கின படம் தான் பானுமதி. அடுத்ததாக இவர் நடிப்பில் வெளியான படம் பார்த்தோம்னா நேரம். இது தீவிர நாடகத்தின் கோபத்தை கட்டுப்படுத்த போராடும் ஒருவனுடைய மனைவியான அஞ்சலியாக அவர் நடிச்சிருந்தார் இந்த படத்தில். அடுத்தது பார்த்தோம்னா இவர் நடிப்பில் வெளியான படம்னா ஆதிரா. நித்யா என்ற அட்டிசம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மனநல பிரச்சனைகளை மேன்மையாக கொண்டது. மேலும் அவரது சித்தரிப்பு உணர்திறன் மிக்கதாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த படம் அமைஞ்சிச்சு. பார்த்தோம்னா தமிழில் இவர் அறிமுகமான படம் தான் இல்லையா. இந்த படத்தில் திகில் படமாகவே அமைஞ்சிச்சு. தனது பிறக்காத குழந்தையை பற்றி தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு தாயாக அவர் நடிச்சிருந்தாங்க.
டீச்சராகவே பல ரசிகர்களை மனங்களை கவர்ந்த நடிகை தான் சாய் பல்லவி. திரையுலகில் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக திகழ்ந்து வராரு. சாய் பல்லவியினுடைய நடனம் பயிற்சி பலருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதற்கென அவர் சிறு வயதிலிருந்தே பயிற்சி பெற்றிருக்க கூடும் என்று நினைக்கும் அளவிற்கு இவரது நடனம் இருக்கும். இவர் அவ்வாறு எவ்வித பயிற்சியும் பெறவில்லையாம். மாதுரி தீஜிஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராய் போன்றவர்களிடம் நடனத்தை பார்த்துதானே நடனம் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்களாம். இவர் நடிப்பு துறைக்கு வராவிட்டால அந்நேரம் இதய நோய் நிபுணராக இருந்திருப்பாராம். ஜார்ஜியாவில் மருத்துவம் படித்த இவர் முழு நேர மருத்துவராக இருந்திருக்கலாம். பின்னர் பட வாய்ப்பு கிடைத்ததுமே இவர் தென்னிந்திய திரையுலகில் கால் பதித்து விட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் கோத்தகிரி பகுதியில் உள்ள படுகா இனத்தைச் சேர்ந்தவராம். முதல் முறையாக இந்த இனத்திலிருந்து வந்த திரைத்துறையிலும் சாதனை படைத்திருப்பவர் இவரும் தான். அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவிக்கு பிரேமம் படம் முதல் படம் அல்ல. ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு வெளியான தாம்தம் படத்தில் கதாநாயகி நடித்த கங்கனா ராணுவத்துக்கு உருவக்கார பெண்ணாகவும் நடிச்சிருந்தாங்க. அப்போது அவருடைய வயது பார்த்தோம்னா 16 வயது. தற்போது பிரபலமாக இருக்கும் சாய் பல்லவி சினிமாவிற்கு வருவதற்கு முன்னர் மிகுந்த கூச்ச சுபாவம் உடையவராக இருந்தவராம். சாய் பல்லவியும் நடிகர் சைத்தன்யாவும் இணைந்து உருவான படம் தான் தண்டேல். படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியும் சாய் பல்லவி கலந்து கொண்ட போது அவருடைய இயக்குனர், உங்களால் இருக்க முடியும்னா என்றால் வெளியே போங்க என்று பேசியிருக்காரா. இந்த வீடியோ இணையத்தில் அதிகமாகவே பகிரப்பட்டு வருது. நடிகை சாய் பல்லவி சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரையில காலடி எடுத்து வைத்து இப்போது கொடி கட்டி பறந்து வராங்க. டிவி நிகழ்ச்சியில டான்ஸ் ஆட அவருடைய டான்ஸ் சரியில்லை என்று நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவருடைய டான்ஸ் பலருடைய ஃபேவரட்டாக மாறி இருக்குது. இந்த நிலையில தான் இந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே இடத்துல அதை விட இப்போது பெரிதாக வளர்ந்து நிற்கிறாங்க. இந்த நிலையில சமீபத்தில் சாய் பல்லவி நடிக்கும் திரைப்படங்கள் எல்லாமே ஹிட் அடித்து கொண்டிருக்குது. தமிழ்ல சில மாதங்களுக்கு முன்பு தான் நடிகர் சிவகார்த்திகேயனோடு நடித்த அமரன் திரைப்படமே வெளியாகி பட்டி தொட்டி எல்லாமே வெற்றி அடைஞ்சிச்சு. அதை தொடர்ந்து தான் இவரது இப்போது நாக சைத்தன்யாவுடன் சாய் பல்லவி தண்டேல் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படம் பிப்ரவரி 7ஆம் தேதி திரையரங்கில் வெளியாயிடுச்சு. திரைப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காதல் திரைப்படமாகவே இந்த படம் அமைஞ்சிருக்குது. திரைப்படத்தை யார் இயக்கினாங்கன்னா சாந்தமுன் பேட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரையல் வெளியீட்டு விழாவில் யார் யார் கலந்து கொண்டாங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ், வெங்கட் பிரபு, நடிகர் கார்த்திக் என பல பிரபலங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாங்களாம். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய வெங்கட் பிரபு, நாக சைத்தன்யா கூட கஸ்டடி திரைப்படத்தில் இயக்கி இருக்கிறேன், 2 வருஷம் கழித்து தான் அவரை இப்போது பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கதைகளை தேர்வு செய்யும் விதமே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். சொல்லப்போனாலே அவருக்கு கதை சொல்லி சமாதானப்படுத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த திரைப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்று நடிகர் கருணா சொன்னார். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த படத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுது. சாய் பல்லவி மேடம்க்கும் மிகப்பெரிய ரசிகர் நான். பல டைரக்டர் சாய் பல்லவி மேடமோட ரசிகர் என்று நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க என பாராட்டி இருக்காரு. அதை தொடர்ந்து இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் பேசும்போது, இந்த படத்தில் போஸ்டர் வெளியான போது நாக சைத்தன்யாவின் கெட்டப்பை பார்த்து ரொம்பவும் மிரண்டு போயிருந்தேன். நாக சைத்தன்யாவா என்று எனக்கே வியப்பாக இருந்துச்சான். ஏனென்றால் அந்த படத்தில் அந்த அளவிற்கு அவர் ரொம்ப மாறி இருக்காராம். ஒரு கடல் சார்ந்த படம் என்றாலே தமிழ்நாட்டுடன் தொடர்புடையதாகவே காணப்படும். கண்டிப்பாக இந்த படம் எல்லோருக்குமே ஸ்பெஷல் படமாகவே இருக்கும் என பாராட்டிவிட்டு சாய் பல்லவி பற்றி தேவி பிரசாத் என்ன பேசியிருக்கானா, மணிரத்னம் சார் சாய் பல்லவிக்கு ரசிகர் என்று சொல்லிவிட்டாராம். இந்த படம் இடம்பெற்ற பாடலில் சாய் பல்லவியினுடைய நடனமும் கொரியோகிராஃபியும் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அதில் சாய் பல்லவி அவசியம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசிய தயாரிப்பாளரும் சாய் பல்லவிக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும்னு நாங்கள் கட்டாயப்படுத்தினால்தான் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்காரு. அவரை இப்போது போன்னு சொல்லியும் அவர் போவாமல் சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீரோ பேசினதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே சொல்லி வச்சாரு, நான் பேசின பிறகுதான் நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்காராம். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருது. இந்த பார்த்த அதிகமான ரசிகர்கள் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க போக சொல்லி மைக்கில் தான் சொல்லுவாங்களா, தயாரிப்பாளர் கிண்டல் செய்து வராங்க.
பல்லவி பார்த்தோம்னா 10 பரிந்துரைகளை இருந்து 6 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் தென்னிந்தியாவில் வென்றிருக்காங்க. சாய் தெலுங்குல சிறந்த நடிகை மற்றும் சிறந்த நடிகை விமர்சனங்களையும் பெற்றிருக்காங்க. தமிழில் சிறந்த நடிகை மற்றும் மலையாளத்தில் சிறந்த பெண் அறிமுகம் ஆகிய இரண்டையும் 2 முறை வென்றிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.